அனைவருக்கும் விசாகா சேனலின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம முருகப்பெருமானை எப்படி வழிபட்டால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நிறைய பேருக்கு இந்த திருமணம் ஆகிறத தடை, செவ்வாதோஷம் இருக்கும். செவ்வாதோஷம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். செவ்வாதோஷம் நிவர்த்தி கிடையவே கிடையாது. செவ்வாதோஷம் பூரா நிவர்த்தி கிடையாது. செவ்வாதோஷம்ங்கிறது நம்ம குறைக்கலாம், அந்த பாதிப்புலேருந்து குறைச்சிக்கலாம். நம்மளை அதுக்கு சில பரிகாரங்கள் பண்ணி நம்ம அதிலேருந்து குறைஞ்சி நம்மளோட லைஃப்பில் அடுத்த பாசிட்டிவ் இதுக்கு போகலாம். புரியுதுங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய்க்கிழமை இருக்குல்ல, செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கணும். காலையில் ஏர்லியராக எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானை வழிபட்டு விரதம் தொடங்கணும். தொடங்கிட்டு மாலை வரைக்கும் விரதம் இருக்கணும். இந்த இன்பிட்வீன் டைமில் நீங்கள் பால் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம், தட் இஸ் பழச்சாறு சாப்பிட்லாம், லிக்விடாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்போ கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், சண்முக கவசம் படிக்கலாம், கந்தர் அனுபூதி படிக்கலாம். அந்த மாதிரி முருகனோட ஸ்லோகன் என்ன தெரியுதோ அதை நீங்கள் வாயிலில் சொல்லிகிட்டே இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருப்புகழ் படிக்கலாம். ஏதோ ஒன்று அந்த அந்த டே ஃபுல்லாக நீங்கள் வேறு எந்த மைண்டில் வேறு எந்த எண்ணங்களும் இருக்கக்கூடாது. அந்த கடவுளோட எண்ணங்கள் மட்டுமே மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த ஹோல் டே நீங்கள் உங்கள் லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த மாதிரி தொடர்ந்து 9 வாரம் தொடர்ந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செவ்வாதோஷத்தோட பாதிப்பு குறையும். உங்களுடைய அது எப்படின்னா, அந்த செவ்வாதோஷம்ங்கிறது கொஞ்சம் பவர் ஜாஸ்தியாக இருக்கும். அதை குறைச்சா உடனே நமக்கு அடுத்தபடியாக நமக்கு ஒரு திருமணம் நடக்கிறதுக்கோ தடைகளோ வெளியே வரும். இது போக இந்த மாதிரி 9 வாரம் தொடர்ந்து இருக்கிறவங்களுக்கு செல்வம் பெருகும், வீட்டில் ஒரு நல்ல ஒரு அன்னுண்ணியம் கிடைக்கும், நம்மளோட கடன் தொல்லை எல்லாமே நமக்கு நம்மளை விட்டு போகும். ஸோ அதனால் முடிஞ்சவங்க செவ்வாய்க்கிழமைகளில் முருகனை தொடர்ந்து 9 வாரம் நீங்கள் விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நம்புங்கள், நல்லதே நடக்கும்.